ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தன்சிராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான டிஷ் தான் பார்க்க போகிறோம். பொட்டேட்டோ கிரேவி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி மீடியம் சைஸ் இருக்கிறது எடுத்துக்கோங்க. இது ரெண்டும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ½ கப் அளவுக்கு கர்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது மூணும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு குக்கரில் தேவையான அளவு ஆயில் விட்டு, ஆயில் நல்லா சூடானதும் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேப் போட்டு 2 விசில் வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், 2 விசில் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு கிரேவி. இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம். சூப்பராக சர்வ் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 5 மினிட்ஸில் சட்டுன்னு செஞ்சிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.